சுட்டி குழந்தைகளா, உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எவ்வளவு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மொத்தம் 216 எழுத்துக்கள் இருக்கு. இப்போ மெய்யெழுத்து கூட மூன்றாவது உயிரெழுத்து ஈ சேர்த்தால் வரும் உயிர்மெய் எழுத்து என்னன்னு பார்க்கலாமா? இப்போ நான் சொல்ல போறேன், நல்லா கவனமா பாருங்க. இக்கு கூட்டல் ஈ சேர்த்தா என்ன எழுத்து வரும் சொல்லுங்க பார்க்கலாம். கி. இதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? நோட் எடுத்துக்கோங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. அப்படியே நான் சொல்கிறத அப்படியே எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பழகிக்கலாம். சரிங்களா? இப்போது ஆல்ரெடி இக்கு உங்களுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியும். இப்போ திருப்பியும் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக இந்த லெட்டர்ஸ் நீங்கள் பழகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். நல்லா பார்த்துட்டே இருங்க. இக்கு அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், புள்ளி. கா இக்கு கூட்டல் ஈ. ஈ ஒரு சின்னதாக ஒரு முழுவட்டம், திருப்பியும் இப்படி கீழே கொண்டு வரோம். அதாவது ஆ எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான் நம்ம எழுதுகிறோம். அப்படியே கொண்டு வரும். ஈ கூட்டல் என்ன எழுத்து வரும்? இது என்னென்னா சவுண்டு, என்ன சவுண்டு? ஈ சவுண்டு. ஸோ அதனால் இக் ப்ளஸ் ஈ கி. இது கா கி. அதாவது இக்கு கூட்டல் இ கி. இதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? நல்லா நோட் எடுத்துகிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது சின்னதாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்படியே கீழே கொண்டு செமி சர்க்கிள் மாதிரி கொண்டு திருப்பியும் நீங்கள் ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் இப்படி கீழே கொண்டு இது பண்ணிடுறீங்க. இக்கு கூட்டல் இப்போ என்ன எழுத்து நம்ம கற்றுட்ருக்கோம்? கி. ஈ சேர்த்தால் வரும் உயிர்மெய் எழுத்து என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இக்கு ப்ளஸ் ஆ சேர்த்தா கா. இப்போ இக்கு ப்ளஸ் ஆ சேர்த்தால் என்ன லெட்டர் வரும்? கா. இப்போ இக்கு ப்ளஸ் இ சேர்த்தால் கி. இப்போ ஈ போடுறோம். ஈ ஆ மாதிரி தான், பட் நீங்கள் கொஞ்சமாக அப்படியே மேலே வரைக்கும் கொண்டு வரணும். இப்போ நான் ஈ போடுறேன் பாருங்கள். அப்படியே கீழே கொண்டு வாங்க, அப்படியே மேலே, அப்படியே கீழே, மேலே. அவ்வளோதான். இது இக்கு கூட்டல் இ கி. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், அப்படியே கொண்டு வாங்க, அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு இப்போ மேலேருந்து கீழே கி. புரியுதுங்களா? இக்கு கூட்டல் இ என்ன லெட்டர் சொல்லுங்கள் பார்க்கலாம்? கி. அடுத்து இன்னொரு டைம் எழுதலாமா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் ஒரு செமி சர்க்கிள் மாதிரி கீழே கொண்டு வரும். இக்கு கூட்டல் இ. ஆ மாதிரி கொண்டு வரோம், திருப்பி இது ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் மேலே இ கி. அடி கீழே ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் கீழே அதாவது செமி சர்க்கிள் மாதிரி கொண்டு வரோம். திருப்பி இந்த இதுக்கு மட்டும் இது கா, இது கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம கொண்டு வரோம். இது கி. புரியுதுங்களா? அடுத்த எழுத்து போகலாமா? அடுத்த எழுத்து இங் கூட்டல் இ கி. இங் அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பி ஒரு ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் அதாவது நம்பர் 2 நம்ம எப்படி போகிறோன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி திருப்பியும் இந்த மாதிரி இங் கூட்டல் இ. ஈ என்னென்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈ மட்டும் என்னென்னா எழுதுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடுமாற்றம் வரும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆ எப்படி போடுறோமோ அதை வச்சுட்டு அப்படியே கீழே கொண்டு நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ இங் கூட்டல் இ கி. இப்போ இது கா. அடுத்தது இப்படி கீழே கொண்டு வரீங்க. புரியுதுங்களா? இது எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போமா? இப்போது ஃபஸ்ட்டு இந்த லெட்டர் இங்கே பார்க்குறோம். அதாவது நீங்கள் நார்மலாக எழுதுகிறப்போ இந்த மாதிரி எழுதுகிறோம்.
அதே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பழகிறப்போ நீங்கள் கோடு போட்டு பழகணுன்னா உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகி நல்லா எழுத வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பழகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் ஒரு ஸ்லீப்பிங் லைன். இதுக்கு பக்கத்தில் எடுக்கிறோம், அதாவது இங்கேருந்து ஃபுல்லாக எடுக்க வேண்டாம், பக்கத்துலேருந்து எடுக்கிறோம். இது வந்து இதோடு நிறுத்திக்கிறோம், ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு நம்பர் 2 எப்படி போகிறோமோ அதே மாதிரி திருப்பியும் ஒரு ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஒரு புள்ளி வைக்கிறோம். இங் கூட்டல் ஈ. ஈ வந்து சின்னதாக ஒரு முழுவட்டம், திருப்பி அப்படியே கீழே கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மேலே திருப்பி ஒரு ஸ்லீப்பிங் லைன். இது வந்து நம்ம ஆ இந்த இடத்துல போட்டால் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் ஆ, திருப்பியும் கீழே கொண்டு வரோம். அதுக்கப்புறம் அப்படியே மேலே கொண்டு போயிட்டு இது மாதிரி இங் கூட்டல் இ ngி. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கப்புறம் இது, அதாவது என்ன செமி சர்க்கிள் மாதிரி, பட் செமி சர்க்கிள் கிடையாது, ஒரு சின்ன ஒரு வளைவு. நம்பர் 2 எப்படி போகிறோமோ அதே மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ ஒரு பெருசாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். எல்லாத்துக்குமே என்னென்னா நம்ம வந்து ஆ வரிசையில் வரப்போ என்னென்னா ஒரு சின்னதாக வந்து கால் வாங்கணும். அதாவது கால் வாங்குறதுனா நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். இது இந்த ஈ வரிசையில் வரப்போ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே கா கா அந்த மாதிரி வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்தை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் அந்த சவுண்ட்ஸ் வருது. அதை வந்து நீங்கள் எப்போவுமே கவனமாக பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அப்படி போகிறப்போ நீங்கள் என்னென்னா பிழை இல்லாமல் நம்ம வந்து எழுதலாம். இல்லைன்னா நம்ம பிழையோடு எழுதுகிற மாதிரி வரும். அதாவது சவுண்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஈனா என்ன, ஈ அப்படின்னா என்ன, அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுனா தான் நீங்கள் வந்து கரெக்டாக எழுத முடியும். இப்போ திருப்பி எழுதி பார்க்கலாமா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் நம்பர் 2 மாதிரி போடுறோம், திருப்பியும் ஒரு ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இங் கூட்டல் ஈ. அதாவது ஆ மாதிரியே தான் திருப்பியும் ஆ கீழே கொண்டு வரீங்க, திருப்பியும் மேலே இ ngி. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் ஒரு நம்பர் 2 மாதிரி போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது வந்து ngி. அதாவது இங் கூட்டல் இ ngி. புரியுதுங்களா? அடுத்தது எழுதலாமா? இப்போது அடுத்த எழுத்து இச் கூட்டல் இ. என்ன எழுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம்? சி. இச். இச் கூட்டல் இ. என்ன எழுத்து? சி. இச் கூட்டல் இ சி. இப்போ அது எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போமா? அதாவது என்னென்னா எப்படி கா போகிறோமோ அதே மாதிரி தான் இது வந்து என்ன, கா வந்து நம்ம ஃபுல்லாக கொடுக்குறோம். அதாவது என்னென்னா வளைவு நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஜஸ்ட் ஸ்லீப்பிங் லைனோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். கவனமாக அப்படி எழுதிட்டே வாங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிரும். இச்சு அதாவது ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன் அதாவது படுக்கை கோடு, திருப்பியும் நம்ம கீழே வரை கொண்டு வரோம், அப்படியே ஒரு வளைவு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன். இவ்வளோ தான் இச்சு கூட்டல் என்ன எழுத்து, நம்ம ஈ வரிசை எழுதிட்டுருக்கோம், அதனால் ஈ எழுதணும். ஒரு சின்னதாக ஒரு முழுவட்டம் அப்படியே கீழே கொண்டு வாங்க, மேலே ஆ மாதிரி கொண்டு வந்துட்டோம், திருப்பி இதுலேருந்து கீழே இப்போது அப்படியே கொண்டு வரும். இச்சு கூட்டல் இ என்ன வரும்? சி. ஒரு சின்னதாக ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பெருசாக கா மாதிரியே கொண்டு வந்துட்டோம், அவ்வளோதான். இப்போ சி. இச் கூட்டல் இ சி. இதை நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க, கண்டினியூஸாக என்னென்னா நீங்கள் எப்போவெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ இச் கூட்டல் இ சி அந்த மாதிரி சொல்லிகிட்டே வந்தோன்னா வார்த்தைகளும் நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ குயிக்காக பழக முடியுமோ பழகிக்கலாம். திருப்பி எழுதலாமா? இச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்,
திருப்பி ஒரு ஸ்லீப்பிங் லைன். இச் கூட்டல் இ. இ வந்து பழகிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக போடலாம். இப்போ சி. திருப்பியும் கீழே அப்படியே கொண்டு வரீங்க. அவ்வளோதான். கா வந்து என்ன சொல்லியிருக்கேன், இது ஃபுல்லாக கொண்டு வரணும். செமி சர்க்கிள் மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கொண்டு வந்தீங்கன்னா கா. இப்போ சி. புரியுதுங்களா? இப்போ இச்சு கூட்டல் இ சி. நம்ம எவ்வளோ ஈஸியாக பழகிட்டோம் பார்த்தீங்களா? அடுத்த எழுத்து பார்க்கலாமா? அடுத்த எழுத்து இஞ்சு ப்ளஸ் இ ஈக்குவல் டு நீ. இஞ்சு. இஞ்ச் கூட்டல் இ நீ. அதாவது இந்த எழுத்தை ஞா அப்படின்னு சொல்லுவோம். இஞ்ச் கூட்டல் இ நீ. எல்லாத்துக்குமே இது வந்து ஈல வர்றதுனால, ஈங்கிறது நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஈங்கிறதுனால இந்த எழுத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை வந்து எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போமா? அதாவது இந்த எழுத்தை வந்து நம்ம என்ன கீழே இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதாவது இஞ்சு கீழேருந்து கொண்டு போகிறோம், திருப்பி அப்படியே மேலே கொண்டு வரீங்க, திருப்பி ஒரு ஸ்லீப்பிங் லைன். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது ஸ்ட்ரெயிட் லைன். இந்த எழுத்து என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஞாபகம் இருக்குங்களா? இந்த எழுத்து உயிரெழுத்துக்களில் வரக்கூடிய எழுத்து ஏ. இது நம்ம ஈஸியாக நம்ம ஆல்ரெடி பழகியிருக்கோம். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து கீழேருந்து அப்படியே கொண்டு வரீங்க. அவ்வளோதான். பெரிய ஒரு வளைவு. இன்ச் கூட்டல் என்ன எழுத்து இ. இஞ்சு கூட்டல் இ. இது இவ்வளோ தேவையில்லை. என்ன வரும்? இஞ்ச் கூட்டல் இ நீ. அதாவது கீழே இருந்தால் கொண்டு வரோம், அப்படியே மேலே போகிறோம், திருப்பியும் கீழே ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் அப்படியே கொண்டு வரீங்க. ஓகேங்களா? அடுத்தது நீ. ஓகே, இன்னொரு டைம் எழுதலாமா? திருப்பியும் எழுதுகிறேன். கீழேருந்து நம்ம கொண்டு போகிறோம், ஒரு முழுவட்டம் அப்படியே மேலே கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் கீழே ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் அப்படியே கொண்டு போகிறீங்க மேலே, ஒரு பெரிய வளைவு. இன்ச் கூட்டல் இ. அப்படியே கீழே செமி சர்க்கிள் மாதிரி ஆ மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்போது திருப்பியும் கீழே, திருப்பியும் ஒரு பெரிய வளைவு மாதிரி. இன்ச் கூட்டல் இ நீ. திருப்பியும் கீழேருந்து முழுவட்டம் அப்படியே மேலே ஸ்லீப்பிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் அப்படியே கீழே கொண்டு வரீங்க. அவ்வளோதான். பெரிய ஒரு வளைவு. இப்போ நீ. இஞ்ச் கூட்டல் இ நீ. புரியுதுங்களா? இப்போ அடுத்த எழுத்து பார்க்கலாமா? அடுத்த எழுத்து இட்டு கூட்டல் இ டி. இட்டு. அதாவது ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அவ்வளோதான் இட்டு. அதாவது நம்ம பா எப்படி போடுவோமோ அதே மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா இப்புன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அவ்வளோதான். அடுத்து இ. அடுத்து இ. என்ன எழுத்து வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன எழுதியிருக்கிறோம்? கா. அதாவது இக்கு கூட்டல் இ கி. அதே மாதிரி இட்டு கூட்டல் இ டி. புரியுதுங்களா? ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் புள்ளி வைக்கிறோம். கூட்டல் இ. இ. என்ன எழுத்து வரும்? டி. இப்போ இது நம்ம போட்டோம், ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டோம். அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அதுக்கப்புறம் இவ்வளோ தான். இந்த எழுத்தை வந்து நம்ம இப்படி கொண்டு வரோம். இதுதான் வந்து டி. இன்னொரு டைம் பழகலாமா? இது வந்து என்னென்னா நீங்கள் இந்த லெவலில் கூட கொண்டு வர வேண்டாம். இப்போது இங்கே கொண்டு வந்துட்டு இப்படியும் கொண்டு வரலாம். இது வந்து கொஞ்சம் டச் பண்ணாமல் இருந்தாலும் டி. இப்போ திருப்பி எழுதலாமா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்,
ஸ்லீப்பிங் லைன் புள்ளி வைக்கிறோம், கூட்டல் இட்டு கூட்டல் இ. என்ன எழுத்து? டி. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன். இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம பெருசாகவே இது பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த எழுத்து நம்ம எழுதுறதுனால எங்கேருந்து ஆரம்பிங்க, திருப்பி இதே மாதிரி, அவ்வளோதான். டி. இட் கூட்டல் இ டி. அடுத்த எழுத்து பார்க்கலாமா? அடுத்த எழுத்து இன் கூட்டல் இ நீ, அதாவது 3 சுழி நா. இப்போ ஒரு சின்னதாக ஒரு வட்டம் அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. இன் கூட்டல் இ. என்ன எழுத்து சொல்லுங்க பார்ப்போம்? நீ. இப்போ ஒரு சின்னதாக ஒரு வளைவு, அதாவது என்ன கொடுக்கணும்? நீ. இன்னு கூட்டல் இ நீ. இது எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போமா? இன்னும் வந்து எப்படி போடுவோம்? நம்ம கீழேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மேலே வளைவு வளைவாக நம்ம போட்டு வரணும். இப்போது கீழேருந்து ஆரம்பிக்கிற ஒரு முழு வட்டம் மாதிரி அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க, திருப்பியும் கீழே, திருப்பியும் கீழே மேலே, அவ்வளோதான். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இன் கூட்டல் என்ன எழுத்து? உயிரெழுத்தில் வரக்கூடிய 3வது எழுத்துன்னு இ. இது வந்து ஆ மாதிரி நம்ம போட்டு திருப்பி ஒரு ஸ்லீப்பிங் லைன், அப்படியே ஒரு வளைவு இ நீ. இன் கூட்டல் இ நீ. நம்ம படிச்சுட்டே வரணும். எப்படி நம்ம டேபிள்ஸ் எல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா? இக்கு ப்ளஸ் ஆ கா, அது மாதிரி நீங்கள் இதையும் வந்து என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எழுத்துக்கள் வந்து ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். இது வந்து திருப்பியும் கீழேருந்து முழு வட்டம் அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க, கீழே, திருப்பியும் மேலே, கீழே, அவ்வளோதான். இது 3 1 2 3 சொல்லி இன் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீ. இன்னொரு டைம் எழுதலாமா? திருப்பியும் கீழேருந்து கொண்டு வரோம், அப்படியே மேலே, திருப்பியும் கீழே, மேலே. இப்போ 3 சொல்லி கொண்டு வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட் லைன் இன் கூட்டல் இ. அப்படியே மேலே ஆ மாதிரி கொண்டு வரோம், திருப்பியும் கீழே இ. என்ன எழுத்து? நீ. அதாவது நீ இல்லை நீ. இப்போ திருப்பியும் ஒரு வளைவு வளைவு, அதாவது நல்லா இது கொண்டு வரணும், திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அவ்வளோதான். இப்போ ஒரு வளைவு நல்லா பெருசாக நம்ம இது ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஒரு சின்னதாக கொண்டு வரணும். இது வந்து நீ. இப்போ இன் கூட்டல் இ நீ. இதை வந்து நீங்கள் எப்படின்னு கற்றுக்கிட்டீங்க. அடுத்த எழுத்து பார்க்கலாமா? அடுத்த எழுத்து இத் கூட்டல் இ தி. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் கொண்டு வரோம், இத்து கூட்டல் என்ன எழுத்து? 3வது உயிரெழுத்து இ. என்ன எழுத்து வரும்? தி. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், இப்படியே கொண்டு வந்தீங்கன்னா தி. இத் கூட்டல் இ தி. புரியுதுங்களா? இது எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போமா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் நம்ம கீழே கொண்டு வரோம், அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா கா மாதிரி தான். சா இதெல்லாம் சா எல்லாமே நம்ம இந்த மாதிரி தான் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? திருப்பியும் கீழே. இப்போ தா போட்டோம். இத் கூட்டல் இ. இப்போ அவ்வளோதான். இது பெரிய வளைவு ஆ மாதிரி கொண்டு வரோம், திருப்பி இ மாதிரி எழுதிடுறோம், அவ்வளோதான். ஈஸியாக எழுதிடலாம். இப்போ திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பி கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு வரோம், அதுக்கப்புறம் அவ்வளோதான். கீழே வரைக்கும் இப்படி கொண்டு வரோம். இப்போ தி. புரியுதுங்களா? இப்போ இன்னொரு டைம் எழுதலாமா?
திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்படியே ஒரு வளைவு, அதுக்கப்புறம் அப்படியே கீழே கொண்டு வரீங்க. அவ்வளோதான். இது இத்து கூட்டல் ஈ, அப்படியே கீழே கொண்டு வரோம். அப்படியே மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் மேலே ஈ, என்ன எழுத்து? தி. அதாவது ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் கீழே அப்படியே கொண்டு வரோம். அவ்வளோதான். அதாவது இது தா தி. இத் கூட்டல் இ தி. இது நம்ம ஈஸியாக கற்றுக்கிட்டோமா? அடுத்த எழுத்து பார்க்கலாமா? அடுத்த எழுத்து இந்த் ப்ளஸ் இ நீ. இந்த் கூட்டல் இ நீ. நீ. இந்த் கூட்டல் இ நீ. நம்ம என்ன சொல்லுவோம்? இதைய நில், நின்று, இந்த மாதிரி வார்த்தைகளில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த எழுத்து எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன். இது புரியுதுங்களா? இது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? இது என்ன சொல்லுவோம்? நம்ம தனியாக வந்து அதாவது ஆ வரிசையில் வரப்போ இந்த எழுத்தை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம வந்து இந்து போட போகிறோம். அப்படியே கீழே கொண்டு வரீங்க. இந்து கூட்டல் என்ன வரிசை? உயிரெழுத்தில் வர மூணாவது எழுத்து இ. அப்படியே கீழே கொண்டு வரீங்க. ஆ மாதிரி திருப்பியும் ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் கீழே அப்படியே பெரிய வளைவு. இப்போ என்ன எழுத்து வரும்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது இந்த எழுத்து எழுதுறப்போ ஃபுல்லாக 3 கோடுமே ஃபுல்லாக வரணும். அதுக்கப்புறம் அப்படி வளைவு. ஓகேங்களா? அடுத்தது ஒரு வளைவு, பெரிய வளைவு. இந்த கூட்டல் இ நீ. திருப்பி எழுதலாமா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் ஒரு வளைவு கீழே வரைக்கும். இந்த கூட்டல் இ, அடி கீழே ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் இ. இது நம்ம போட்டுகிட்டே இருந்தோன்னா எவ்வளோ ஈஸியாக, அதாவது என்ன கை எடுக்காமல் நீங்கள் போட்டே வரலாம். அடுத்தது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் இது நான். இப்போ நீ. இந்த எழுத்து இந்த கூட்டல் இ நீ. புரியுதுங்களா? அடுத்த எழுத்து பார்க்கலாமா? அடுத்த எழுத்து இப் ப்ளஸ் இ பி. இந்த எழுத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டா. இப்போ திருப்பியும் கீழே மேலே கொண்டு போயிட்டு இப் கூட்டல் இ. என்ன எழுத்து? பி. இப்போ இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், புள்ளி வச்சுட்டா இப் கூட்டல் இ. ஆ மாதிரி கொண்டு வரோம். ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் கீழே இ. இப்பு கூட்டல் இ பி. ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் கீழேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் பி. புரியுதுங்களா? அடுத்த இன்னொரு டைம் எழுதலாமா? திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இப் கூட்டல் இ. அப்படியே மேலே கொண்டு வரீங்க. ஒரு பெரிய வளைவு. இப்போ இப்பு கூட்டல் இ பி. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், பி. இப்போ கூட்டல் இ பி. இதை வந்து சொல்லி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த உச்சரிக்கவும் நம்ம கற்றுக்கலாம், எழுதவும் கற்றுக்கலாம். அடுத்த எழுத்து இம் கூட்டல் இ மீ. இம்.
கூட்டல் இ. இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. இப்போ உயிர்மெய் எழுத்து மீ. இதை எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். இப்போ இம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன். இப்போ அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன எழுது? பா. இப்போ அப்படியே கீழே கொண்டு வரீங்க. இம் கூட்டல் இ. ஒரு முழுவட்டம் அப்படியே கீழே கொண்டு வரீங்க. செமி சர்க்கிள், திருப்பியும் ஸ்லீப்பிங் லைன், அப்படியே மேலே. மீ. இம் கூட்டல் இ மீ. ஸ்லீப்பிங் லைன் மேலே அப்படியே போகிறோம், கீழே வரும். ஒரு சின்னதாக ஒரு வளைவு மீ. இன்னொரு டைம் எழுதலாமா? இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு வளைவு இம் கூட்டல் இ. அப்படியே கீழே கொண்டு வரீங்க. அப்படியே ஸ்லீப்பிங் லைன், செமி சர்க்கிள், அப்படியே இ மீ. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்படியே மேலே ஒரு வளைவு, அவ்வளோதான் மீ. இம் கூட்டல் இ மீ. புரியுதுங்களா? அடுத்த எழுத்து இ கூட்டல் இ. இ அதாவது இந்த ப்ரொனவுன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து யா, புள்ளி வச்சா இ கூட்டல் இது இ உயிரெழுத்து. இதை வந்து சேர்த்துனா உயிர்மெய் எழுத்து இ. புரியுதுங்களா? இந்த எழுத்தை நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே மேலே கொண்டு வரீங்க, திருப்பியும் கீழே. அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், புள்ளி வச்சா, புள்ளி வைக்கலன்னா யா, புள்ளி வச்சா இ கூட்டல் இ. அப்படியே கொண்டு வரீங்க. அ ஆ இ. அப்படியே கொண்டு வரோம். ஸ்லீப்பிங் லைன் அப்படியே மேலே. ஓகே. இ கூட்டல் இ இ. அப்படியே மேலே, திருப்பியும் அதே இதில் கையெடுக்காமல் கொண்டு வரோம். ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் இ. இ கூட்டல் இ இ. அதாவது என்னென்னா இந்த எழுத்து எழுதுகிறப்போ இ, அதாவது மூணாவது உயிரெழுத்து வந்து எழுதுகிறப்போ ஒரே ப்ரொனவுன்ஸ் தான் வரும். அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. பட் இதை சொல்லி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு யா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் ஒரு மேலேருந்து கீழேருந்து அப்படியே கொண்டு போகிறோம், திருப்பியும் ஒரு கீழே ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேப் தெரியணும். திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், யா புள்ளி வச்சா இ கூட்டல் இ. அப்படியே ஸ்லீப்பிங் லைன், அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது திருப்பியும் அதே ஒரு வளைஞ்சு நம்ம கொண்டு போகிறோம், திருப்பி அப்படியே கீழே கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் இப்படி திருப்பியும் மேலே இ. புரியுதுங்களா? இ கூட்டல் இ இ. அடுத்த எழுத்து இர் கூட்டல் இ ரி. அதாவது இர் கூட்டல் இ. என்ன எழுத்து? ரி. நரி, அந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த எழுத்தை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன். கவனமாக இருக்கீங்களா? பார்த்துட்டு இருக்கீங்களா? அடுத்தது ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் ஒரு ஸ்லாண்டிங் லைன். இப்போ இர் கூட்டல் இ. அப்படியே கீழே கொண்டு வரீங்க, அப்படியே ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் மேலே, அவ்வளோதான். இர் கூட்டல் இ ரி. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்,
ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ரீ. புரியுதுங்களா? இன்னொரு டைம் போடலாமா? இப்போ திருப்பியும் கவனமாக பாருங்கள். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இர் கூட்டல் இ. இது இ. என்ன எழுத்து வரும்? ரீ. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் இ. அதாவது ஒரு பெரிய வளைவு. இர் கூட்டல் இ, ரீ. இதுக்கு வந்து என்னென்னா இந்த லைன் நம்ம தேவையில்லை. சரிங்களா? இப்போ அடுத்த எழுத்து பார்க்கலாமா? அடுத்த எழுத்து இல் கூட்டல் இ, லீ. அதாவது ஒரு சின்னதாக ஒரு முழுவட்டம் அப்படியே கீழே கொண்டு வரீங்க. இல் கூட்டல் இ. என்ன வரும்? லீ. புரியுதுங்களா? இந்த எழுத்தை இப்போ எப்படி எழுதுறோம்னு பார்க்கலாம். கீழேருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம கீழே தான் முழுவட்டம் போடுறோம். அப்படியே கொண்டு வரீங்க மேலே, அப்படியே கீழே, அதுக்கப்புறம் வளைஞ்சு அப்படியே மேலே கொண்டு போகிறோம். இல் கூட்டல் இ. அப்படியே கீழே, அப்படியே செமி சர்க்கிள் மாதிரி அப்படியே கீழே மேலே ஒரு பெரிய வளைவு. என்ன வரும்? இல் கூட்டல் இ, லீ. அப்படியே மேலே, அப்படியே கீழே கொண்டு வரோம். அதுக்கப்புறம் ஒரு வளைவு பெருசாக. ஈனோட என்னென்ன ஈ, அதாவது என்னென்னா உயிரெழுத்தில் வரக்கூடிய மூணாவது உச்சரிப்பு, அதாவது சவுண்ட்ஸ் என்ன சவுண்ட்ஸ்னால் லீ. அவ்வளோதான். இப்போ இதே எழுத்தை திருப்பியும் கற்றுக்கலாமா? இப்போ ஒரு சின்னதாக ஒரு முழுவட்டம் அப்படியே கீழே கொண்டு வரீங்க. அப்படியே மேலே ஒரு வளைவு. இல் கூட்டல் இ. அப்படியே செமி சர்க்கிள், ஸ்லீப்பிங் லைன், ஒரு கீழே ஒரு மேலே ஒரு பெரிய வளைவு. இது லீ. அவ்வளோதான். திருப்பியும் ஒரு பெரிய வளைவு கீழே. இல் கூட்டல் இ, லீ. அடுத்த எழுத்து யு ப்ளஸ் இ, வி. அதாவது வா சொல்லுவோம் நம்ம. அப்படியே கீழே கொண்டு வரீங்க. ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். யு கூட்டல் இ, வி. புரியுதுங்களா? இதை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். கீழேருந்து தான் கொண்டு வரோம். அப்படியே கீழே கொண்டு வரீங்க. மேலே அப்படியே கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன், நல்லா ஒரு வளைவு, திருப்பியும் ஸ்ட்ரெயிட் லைன். இது வந்து என்னென்னா நம்ம வந்து நார்மலாக எழுதுகிறப்போ உங்களுக்கு வந்து கீழேருந்து அப்படியே கொண்டு போக வரும். பிளெயின் நோட்லேயோ ரூல்டு நோட்லேயோ நம்ம ஈஸியாக பழகிக்கலாம். மேலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரது நான் உங்களுக்காக ஸ்ட்ரெயிட் லைனுன்னு சொல்கிறதுக்காக நான் உங்களுக்கு கொண்டு வரேன். யூ கூட்டல் இ கூட்டல் இ, வி. ஸ்லீப்பிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், வி. யூ கூட்டல் இ, வி. இன்னொரு டைம் எழுதலாமா? இப்போ திருப்பி கீழே இருந்தால் முழுவட்டம் எடுக்கிறோம். அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க. திருப்பியும் கீழே ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். யூ கூட்டல் இ, ஸ்லீப்பிங் லைன், ஒரு பெரிய வளைவு, பி. அதாவது ஒரு முழுவட்டம் அப்படியே கீழே கொண்டு வரீங்க. திருப்பி ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது வா, வி. யூ கூட்டல் இ, வி. அடுத்த எழுத்து இல் ப்ளஸ் இ, லீ. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது மா. திருப்பியும்
ழா. இல் கூட்டல் இ லி. புரியுதுங்களா? இல் கூட்டல் இ லி இப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பி ஒரு ஸ்லீப்பிங் லைன், மா எப்படி போகிறோமோ அதே மாதிரி ஒரு வளைவு. இந்த இடத்துக்கு கீழே வந்ததுக்கப்புறம் இப்படி கொண்டு வரீங்க. ழா. இல் கூட்டல் இ. அப்படியே ஆ மாதிரி அப்படியே மேலே கொண்டு வந்துடும். கூட்டல் இதுக்கப்புறம் லீ. கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் ஒரு ஸ்லீப்பிங் லைன், மேலே அப்படியே கொண்டு வரீங்க. திருப்பியும் இது மாதிரி லா லீ. அதாவது பள்ளி நம்ம சொல்கிறப்போ இந்த பழி வாங்குகிறோம் அந்த மாதிரி சொல்லுவோம் நார்மல். இந்த அந்தனோட லா இது. இப்போ திருப்பி எழுதலாமா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் மேலே கொண்டு போகிறோம். அப்படியே மா மாதிரி. மா வந்து எவ்வளோ ஈஸி. அதே மாதிரி இதுக்கு கீழே மட்டும் நீங்கள் ஒரு சுழி மாதிரி கொண்டு வரணும். இது எல் கூட்டல் இ. இ எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். எழுதிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக பழகிக்கலாம். இ இல் கூட்டல் இ லி. லா லி. அப்படியே கீழே கொண்டு வரீங்க மா மாதிரி. திருப்பி கொண்டு வரும் லா லி. இல் கூட்டல் இ லி. அடுத்த எழுத்து இல் கூட்டல் இ லி. இல் கூட்டல் இ என்ன எழுத்து? லீ. அதாவது பள்ளிக்கூடம் அந்த வார்த்தையில் போடக்கூடிய எழுத்து லீ. இது எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இல் கீழிருந்து தான் கொண்டு வரணும். அப்படியே மேலே கீழே. திருப்பியும் அப்படியே ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இல் கூட்டல் இ எப்படி போடுவோம்? ஒரு சின்னதாக ஒரு முழுவட்டம். அப்படியே ஆ மாதிரி தான் கொண்டு வரோம். அப்படியே செமி சர்க்கிள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன். இந்த அளவு இதே அளவு கொண்டு வரக்கூடாது. அப்படியே கீழே கொண்டு வரோம். அதுக்கப்புறம் அப்படியே பெரிய வளைவு. புரியுதுங்களா? இல் கூட்டல் இ என்ன எழுத்து? லீ. அதாவது பள்ளி. இது ஒரு சின்னதாக முழுவட்டம். அப்படியே மேலே கொண்டு வந்துட்டு திருப்பி இங்கிருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். லீ. இல் கூட்டல் இ லீ. அழகா போட்டிங்களா? திருப்பி இன்னொரு டைம் எழுதலாம். ஒரு முழுவட்டம். அப்படியே மேலே கொண்டு போங்க, கீழே கொண்டு வாங்க. அப்படியே கையெடுக்காமல் போட்டே வாங்க. அப்படியே ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இல் கூட்டல் இ. அப்படியே ஆ மாதிரி எழுதுகிறோம். அப்படியே ஒரு ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு வளைவு. அப்படியே மேலே பெரிய வளைவு. புரியுதுங்களா? கூட்டல் இல் கூட்டல் இ லீ. கீழேருந்து ஒரு சர்க்கிள். அப்படியே மேலே ஒரு வளைவு, கீழே அப்படியே திருப்பியும் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது ஒரு வளைஞ்சு கொண்டு வரும். இந்த ஈனா இந்த மாதிரி கொண்டு வரணும். ஒரு அடிஷ்னலாக ஒரு பெரிய ஒரு வளைவு கொண்டு வந்து இல் கூட்டல் இ லீ. ஓகே, அடுத்த எழுத்து பார்ப்போமா? அடுத்த எழுத்து இற்று கூட்டல் இ ரீ. இற்று பெரிய ரான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ரா. இற்று கூட்டல் இ என்ன எழுத்து? ரீ. அதாவது இற்று கூட்டல் இ ரீ எந்த வார்த்தையில் வருதுன்னா பன்றி அப்படிங்கிற வார்த்தையில் வருது. இந்த எழுத்தை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இற்று அதாவது ரா
அப்படியே கீழேருந்து கொண்டு போகணும், அப்படியே மேலே கொண்டு போய் ஒரு சின்னதாக வளைவு, திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் அதே அப்படியே மேலே கொண்டு போகிறோம், அப்படியே கீழே கொண்டு வரோம், ஒரு சின்ன வளைவு. இற்று கூட்டல் ஈ. ஈ வந்து இந்த இடத்துல அப்படியே சின்னதாக ஒரு முழுவட்டம், அப்படியே எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி தான் ஒரு வளைவு. அதுக்கப்புறம் ஒரு செமி சர்க்கிள் மாதிரி கொண்டு வரோம், அப்படியே ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு செமி சர்க்கிள் மாதிரி மேலே ஒரு வளைவு. அவ்வளோதான். இற்று கூட்டல் ஈ என்ன எழுத்து சொல்லுங்க பார்ப்போம். ரீ. வெரி குட். அப்படியே மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வரோம், திருப்பியும் அப்படியே கொண்டு வரீங்க, போட்டிங்களா, ஒரு பெரிய வளைவு போட்டாச்சா. அதுக்கப்புறம் அப்படியே இங்கேருந்து கீழே அப்படியே ஒரு பெரிய வளைவு. இற்று கூட்டல் ஈ என்ன எழுத்து ரீ. இன்னொரு டைம் எழுதலாமா? ஒரு கீழேருந்து மேலே வளைவாக கொண்டு போகிறோம், திருப்பியும் அதே மாதிரி அப்படியே ஒரு வளைவு. இற்று கூட்டல் ஈ என்ன எழுத்து ஸ்லீப்பிங் லைன், ஒரு வளைவு. இற்று கூட்டல் ஈ ரீ. அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க, கீழே, திருப்பியும் அப்படியே கொண்டு வரீங்க, அப்படியே கீழே. அவ்வளோதான். ஒரு பெரிய வளைவு மாதிரி கொடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன். இற்று கூட்டல் ஈ ரீ. புரியுதுங்களா? இப்போ அடுத்த எழுத்து என்னன்னு பார்ப்போம். அடுத்த எழுத்து இன் கூட்டல் இ நீ. இன் அதாவது ரெண்டு சொல்லினா, இன் ரெண்டு சொல்லினா கூட்டல் ஈ என்ன எழுத்து சொல்லுங்க பார்ப்போம். கரெக்ட், நீ. இந்த எழுத்து பனி அப்படிங்கிற வார்த்தையில் வருது. இப்போ இன்னும் எப்படி போடலாம்? கீழேருந்து கொண்டு வரோம், ஒரு சின்னதாக சர்க்கிள், அதாவது முழுவட்டும் அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க, ஸ்ப்ரிங் மாதிரி தான், அப்படியே கீழே மேலே. இதை வந்து ரெண்டும் சொல்லினாங்கிறதுனால ஒரு சின்னதாக ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இன் கூட்டல் என்னது ஈ. அப்படியே எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி தான், அப்படியே ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஸ்லீப்பிங் லைன். இப்போ ஆனா இப்படி போடணும், இது வந்து அப்படியே கீழே கொண்டு வரோம், அப்படியே ஒரு பெரிய வளைவு. இன் கூட்டல் ஈ என்ன நீ. பனி. இப்போ ரெண்டு ரெண்டு சொல்லி நான். இப்போ கீழே ஸ்ட்ரெயிட் லைன். இது ஈ சவுண்டுக்கு என்ன எழுதுவோம்? இது ஒரு சின்னதாக ஒரு வளைவு, அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல திருப்பி எழுதுவோம். இன் ஒரு சின்னதாக சர்க்கிள் மேலே அப்படி கொண்டு போங்க, ஸ்ப்ரிங் மாதிரி கொண்டு வாங்க, ஒரு சின்னதாக ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். கூட்டல் ஈ. அப்படியே மாதிரி கொண்டு வரோம், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் அப்படியே மேலே கொண்டு வரோம். ஈ என்ன எழுத்து நீ. பனி. அப்படியே கொண்டு வரீங்க கீழே, திருப்பியும் மேலே, ஒரு சின்னதாக ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். நீ. இன் கூட்டல் இ நீ. புரியுதுங்களா? சுட்டி குழந்தைங்களா, உயிர்மெய் எழுத்துக்கள் ஈ வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்களை அழகாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, எழுதியும் பழகிட்டீங்க. இதை வந்து நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சுலபமாக இருக்கும்.